திருப்பத்தூர் நகராட்சியில் 3 ஆண்டுகள் குத்தகை இனங்களுக்கான ஏலம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கவுன்சிலர்கள் மட்டும் நகராட்சி அலுவலகத்திற்குள் அனுமதித்ததால் ஏலம் எடுக்க வந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதற்றமான சூழல் நிலவியதால் ஏலம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், விவரம். கண்டிப்பாக ஜெயஸ்ரீ. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சியில 2027 2024 மற்றும் 25 முதல் 2026 மற்றும் 2027 வரை 3 ஆண்டுகளுக்கான குத்தகை இனங்களின் பொது ஏலம் மற்றும் ஒப்பந்த புள்ளி இன்னைக்கு நடக்க இருந்தது. இந்த நிலையில நகராட்சி அலுவலகம் முன்பு பலத்த போலீஸ் பாதுகாப்பும் பேரிகார்டில் அமைக்கப்பட்டு பணியில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது பாத்தீங்கன்னா ஏலம் எடுக்க கோரிய உரிமை கோரிய அனைவரும் நகராட்சி வாசல்ல காத்திருந்தாங்க. அப்போது நகராட்சி கவுன்சிலர் மட்டும் நகராட்சி அலுவலகத்தில் உள்ளே அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால ஆத்திரமடைந்த ஏலதாரர்கள் கவுன்சிலர்கள் வெளியே அனுப்புங்க, அவருக்கு ஏல நடத்தும் இடத்த என்ன வேலை அப்படின்ட்டு சொல்லி போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இதனால பாத்தீங்கன்னா திடீரென பேரிகார்டு மீது ஏறியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ அந்த போலீசார் சமரசமும் செய்யறாங்க. இதனை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்க நகர செயலாளர் பைரோஸ் கான் என்பவர் பாத்தீங்கன்னா நகராட்சி ஆணையரை கண்டித்து கோஷங்களை எழுப்புறாரு. இதனால அந்த பகுதியில் பரபரப்பும் காணப்படுது. இதன் காரணமாக திருப்பத்தூர் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு நடைபெற இருந்த பொது ஏலத்தை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சு நோட்டீஸும் ஓட்டுறாங்க. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.